வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 59 நாடுகளுக்கு, அதாவது துபாய், மலேசியா உட்பட 59 நாடுகளுக்கு இந்தியா சார்ந்த குடிமக்களுக்கு விசா இல்லாமல் உள்ளே நுழைவதற்கு அனுமதி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பின் பின்புலத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கணும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கடந்த ஓராண்டில், அதாவது 2024-25க்கான நிதியாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது 24 ஏப்ரலில் தொடங்கி 25 மார்ச் வரை உள்ள அந்த நிதியாண்டில் மட்டும் துபாய்க்கு எவ்வளோ பேர் டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க தெரியுமா? 18 மில்லியன், அதாவது 1,80,00,000 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க டூரிஸ்டாக. துபாயோட ஆக்சுவல் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுங்களா? துபாயோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 90% பேர் வெளிநாட்டினர், அங்கேயே குடியிருப்பவர்கள். நான் மக்கள் தொகைன்னு சொல்கிறது குடியுரிமை பெற்றவர்கள்னு நான் சொல்ல வரல, அங்கேயே இருப்பவர்கள். அதாவது அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கலாம், வேலைக்காக அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, நிறுவனங்கள் தொடங்கிய வெளிநாட்டினர், அப்படி இப்படின்னு எல்லாருமே சேர்த்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் தான் மொத்த ஜனத்தொகை. அப்போ யோசிச்சு பாருங்க, 45 லட்சம் பேர் ஜனத்தொகை கொண்ட ஒரு சின்ன நாட்டில், அதிலும் 90% வெளிநாட்டினர். அந்த நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்த மொத்த பயணிகள், டூரிஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,80,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. நாம் இந்தியா எவ்வளோ பெரிய சைஸு, துபாயோட கம்பேர் பண்ணோம்னா பல 100 மடங்கு சைஸ் நம்ம பெருசு, பல 100 மடங்கு பெருசு இந்தியா. துபாயில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? சுற்றி ஷாப்பிங் மாலு, அது இது மட்டும்தான் இருக்குது. ஷாப்பிங் மால் இருக்கும், அப்புறம் ஏதாவது இந்த தீம் பார்க்கு, அது இதுன்னு இவ்வளோ தான் அங்கே இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. பழமையான சின்னங்கள், வரலாற்று புராதனங்கள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை பார்க்கறதுக்கு 1,80,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்ப்பதற்கு அத்தனை வரலாற்று சான்றுகள் இருக்குது, அத்தனை வரலாற்று இடங்கள் இருக்குது. இந்தியா முழுவதுமே மியூசியம் தான். மொத்த இந்தியாவே ஒரு மியூசியம்னு சொல்லலாம்னு வச்சுக்கிங்களேன். தடிக்கு விழுந்தா ஒரு கோயில் இருக்கும், தடிக்கு விழுந்தா ஒரு கோட்டை இருக்கும். இப்படி சுற்றி பார்ப்பதற்கு இவ்வளோ இடங்கள், இவ்வளோ விஷயங்கள், செலவும் கம்மின்ற மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அதே 2024-2025 காலகட்டத்தில் எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ் டூரிஸ்டாக வந்திருக்கிறாங்க தெரியுமா? வெறும் 9 மில்லியன், அதாவது 90 லட்சம் பேர். 1 கோடி பேர் கூட வரல. இப்போ இந்தியாவில் இன்னொரு சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், நான் வெளிநாடு போனது கிடையாது, என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. சொல்கிறாரு, கோவாவில் நீங்கள் ஒரு நல்ல டீசெண்டான ரூம் போடணும்னு சொல்லி போட்டிங்கன்னா அதை விட சீப்பான ரேட்டில் துபாயில் உங்களுக்கு ரூம் கிடைக்கும் அப்படின்றாரு. சொல்கிற நண்பர் கத்தாரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோவாவில் ஒரு நல்ல டீசெண்டான ஹோட்டலில் ரூம் போடுற செலவை விட கம்மியான செலவில் இன்னும் கொஞ்சம் நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான ஹோட்டல்லையே துபாயில் நீங்கள் ரூம் போட முடியும். துபாய் அவ்வளவு எக்கனாமிக்கலான ஒரு கண்ட்ரி அப்படின்றாரு. அப்போது நாம் என்ன தப்பு செஞ்சிட்ருக்கோம், அவங்க என்ன சரியாக செஞ்சிட்ருக்கிறாங்க, அங்கே தான் இந்த இடத்த நம்ம யோசிக்கணும். என்ன நடக்குது? நாம் இன்னொரு செய்தியை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். சிங்கப்பூருக்கு சென்ற இந்திய பெண்களுக்கு இந்தியாவை சேர்ந்த ஆண்கள் தான் டார்ச்சர் கொடுத்தான். அது சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, உலகம் பூரா அதுதான் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அதே போலவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
பெரிய ட்ராவல் அட்வைசர்ஸ் இருப்பாங்களே, அவங்க கொடுக்குற அட்வைஸே முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை பார்த்து நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா ராத்திரி நேரத்தில் வெளியே எங்கேயும் தனியாக போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அங்கே இருக்காது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும் போதே சொல்லி அனுப்புகிறாங்க. இந்தியாவை தவிர பெரும்பாலான எல்லா மேற்கத்திய நாடுகளும் சரி, ஜப்பான் போன்ற நாடுகளும் சரி, சைனா போன்ற நாடுகளிலும் சரி, நைட் லைஃப்னு ஒன்று உண்டு. நம்ம ஊரில் தான் அந்த நைட் லைஃபே கிடையாதுன்னு வச்சுக்கிங்களேன். நைட் லைஃப்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறது மட்டும் தான் நைட் லைஃப்னு வச்சுக்கிறாங்க. நைட் லைஃப்னா தண்ணி அடிக்கிறது மட்டும் நைட் லைஃப் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த நைட் லைஃப்னே ஒன்று கிடையாது அப்படின்னா இங்கே எப்படி வருவாங்க? இவ்வளோ இடங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் 10 மணிக்கு இழுத்து மூடிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு நைட் லைஃப், அதாவது அவங்களாம் ஹாலிடேன்னு போனால் 24 ஹவர்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு சுற்றக்கூடிய ஆட்கள். அப்போ இப்போவே பாருங்கள், நம்ம ஊரில் வந்து இந்தியர்களின் மனநிலை வந்து வெளிநாட்டு டூர் போகலாமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்லாந்துக்கு போகாத ஆட்களே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் தாய்லாந்துக்கு போகிறது வேறு ரீசன் அப்படின்னு வச்சாலும் வேறு எந்த விதமான டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைனா கூட பல நாடுகள் வந்து இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியை பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. இப்போ அவர்கள் பார்ப்பது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் சராசரி வருமானம் அப்படிங்கிறது ஆண்டொன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அப்போது சராசரி வருமானம் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு மேலே வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, நாம் வந்து இங்கேயே என்னத்தை சுற்றி சுற்றி கோவா, இங்கே இருக்க பாம்பே, இங்கே இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல், குழு மணாலி, இப்படியே எத்தனை நாள் தான் சுற்றிட்டு இருக்குது, ஃபாரின் போகலாமேன்னு நிறைய பேர் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் மலேசியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு டூரிஸ்ட் விசா வாங்கி அங்கே போய் பாஸ்போர்ட்டை விற்று தலையை மாற்றி அதை பண்ணி இதை பண்ணி மலேசியாவில் போய் இல்லீகலாக ஸ்டே பண்ணி வேலை பார்த்து சம்பாதிச்சாங்க இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து ஆளுங்க போய் அப்படின்லாம் நம்ம செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ மலேசியாவுக்கு என்ன போச்சு, விசாவே வேணாமா, விசா அட் என்ட்ரி, அவ்வளோதான். நேராக போய் இறங்கினோடனே அங்கேயே போயிட்டு அந்த கவுண்டர்லேயே பணத்தை கட்டிங்கன்னா அங்கேயே ஒரு விசாவை குத்தி அமுச்சு விட்ருவாங்க உள்ளே போங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து இப்போ பண வசதியில் டெவலப் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே இந்த 59 நாடுகளும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நாம் விசான்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா இந்தியாக்காரன் வர்றதுக்கு யோசிப்பான்ல, விசாவே வேணாம், வந்துட்டு நேராக எங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு டிக்கெட்டை மட்டும் போட்டு கிளம்பி வந்துட்டே அப்படின்ற மாதிரி மாற்றிட்டோம்னா அவர்கள் வரக்கூடிய அந்த ப்ராசஸ் ஈஸியாகிடும், நமக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி அதிகமாகும். அதாவது நமக்கு இங்கே வந்து 90 லட்சம் பேர் வந்து செலவு கொண்டு போகிறாங்கல்ல இது நம்ம டூரிசம் இண்டஸ்ட்ரியில், அதை போல் பல மடங்கு பணத்தை இந்தியர்கள் வெளியே போய் செலவு பண்ண போகிறாங்க. நாம் வந்து டூரிசத்துக்கு எவ்வளோ இடம்லாம் வச்சுருந்தாலும் அதை நாம் டெவலப் பண்ணாமல் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த 59 நாடுகள், மலேசியா உட்பட எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை தங்கள் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு எளிதான ஒரு முறையாக இருக்கும், முறையை எளிமையாக்கிட்டோம்னா வரவன் ஈஸியாக வந்துடுவான். ஏன்னா இப்போ ஒரு ஐடியில் வேலை பார்க்குறான், திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு 4 நாள் லீவு கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், சரி வா மலேசியா போகலாம் அப்படின்னா முன்னாடிலாம் அது ப்ராசஸ் பெருசு. அப்போ டக்குன்னு காசை ரெடி பண்ணு, காசு ரெடியாக தானே இருக்குது, நேராக ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போடு, ஃபேமிலி 3 பேர் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நேராக போய் ஃப்ளைட்டில் ஏறு, நேராக மலேசியா போய் இறங்கு, அந்த 4 நாள் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவான். இப்படி அவர்கள் இந்தியர்கள் வெளிநாட்டில் சென்று பணம் செலவழிப்பதற்கு ஏதுவாக இந்த 59 நாடுகளுக்கு விசா, என்ட்ரி விசா அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. முன்னாடிலாம் இவ்வளோ கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நமக்கு என்ட்ரி விசாவே தரமாட்டாங்க, ஏன்னா நம்மெல்லாம் வந்து பிச்சைக்கார நாடு கணக்கில் வச்சுருந்தாங்க. நமக்கு அதிகபட்சமாக முன்னாடி இருந்ததெல்லாம் எங்கே வர என்ட்ரி விசா இருந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு என்ட்ரி விசா இருந்தது, இதில் இலங்கைக்கு என்ட்ரி விசா இருந்தது, மாலத்தீவுக்கு என்ட்ரி விசா இருந்தது, இப்படி தான் இருந்ததே தவிர மற்றபடி மலேசியா போன்ற நாடுகள்லாம் நம்மளை உள்ள விட மாட்டாங்க. அப்போல்லாம் என்ன கணக்குனா இவனுங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஓவர் ஸ்டே அடிப்பாங்க, இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உள்ளே விடாமல் வச்சுருந்தான். இப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இவன்டா இப்போ காசு இருக்குடா இந்தியாக்காரன்ட்ட, உள்ளே வர சொல்லுவோம், வந்தாங்கன்னா வந்து செலவு பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. இப்போ நம்மளே பாருங்களேன், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இந்தியாவுக்கு விசா தேவையில்லை, என்ட்ரி விசா தான். நேராக வந்தாங்கன்னா யூரோப் யூனியன் பாஸ்போர்ட் இருந்தால் போதும், இல்லை அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருந்தால் போதும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு இங்கிலாந்துக்கே என்ட்ரி விசா தான்.
நீங்கள் இங்கிலாந்து போகிறதுக்கே வந்து சிங்கப்பூரில் எம்பசியில் வீசா வாங்கிலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் நேராக இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் என்ட்ரி வீசா நேராக அங்கே போய் இறங்கி உள்ளே போயிட வேண்டியதுதான். ரீசன் என்னென்னா, சிங்கப்பூர்காரனுக்கு பிரிட்டன்லேயோ அமெரிக்காலேயோ போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதை விட சிங்கப்பூரில் நிறைய சம்பாதிக்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு சூழல் மாறும்போது தான் இந்த நாடு பணக்கார நாடு, எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை வச்சுருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக வீடுகளில் இருக்கிற உறவினர்கள் பற்றியிலே பாருங்களேன், நம்மை விட பண வசதியில் கம்மியாக இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு வந்துட்டாருன்னா, என்னங்க அப்படி திடீர்னு வந்து நிற்கிறீங்க, நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஃபோன் இருக்கு, அவர் ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு. அதே இது யாராவது ஒருத்தன் பெரிய பணக்காரன் வந்தான்னு வச்சுக்கிங்க, இவன் வெளியே போகிறதுக்கு பிளான் வச்சுருந்தா கூட பிளானை கேன்சல் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் எங்கேயும் போலங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், சும்மா தான் இருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது இல்லையா? இதே தான் நாடுகளுக்கு மத்தியிலையும். நமது நாடு பொருளாதாரத்தில் முன்னேறினால் அந்த முன்னேற்றத்தை பார்த்து வளர்ந்த நாடுகள் என்ன சொல்லுவான், நீ தான் நேராக வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணா உள்ளே வரலாம் நீ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நாம் மற்றவர்களை நம் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு டூரிசம் இண்டஸ்ட்ரியில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த அரசு தானே சிந்திக்கணும். அரசு சிந்திப்பது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பீஸாவில் பீஃப் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். உலகம் பூரா அசைவ உணவுகள் அப்படின்னு சொன்னாலே அது பல வெரைட்டி இருக்குது. நம்மளையே எத்தனை பேர் வாத்துக்கறி சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள்? ரொம்பலாம் போக வேணாம், சாதாரணமாக வாத்துக்கறி எத்தனை பேர் சாப்பிட்ருப்போம்? வாத்து கறி வேணாங்க, வாத்து முட்டை எத்தனை பேர் சாப்பிட்ருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த நான் வெஜிடேரியன்லேயே ஏகப்பட்டதை வச்சுருக்கிறோம். வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்ற நான் வெஜிடேரியன், முட்டையும் சிக்கனும் மட்டும் சாப்பிட்ற நான் வெஜிடேரியன், முட்டை சிக்கனு ஆட்டுக்கறி மட்டும் சாப்பிடக்கூடிய நான்வெஜ்ஜு, இல்லைன்னா அவங்க கூட கேட்டிங்கன்னா மீன் சாப்பிட மாட்டேம்மா. இப்படி இருக்கிற சாப்பாட்டில் பூரா இவ்வளோ பிரச்சனையை கிளப்பி வச்சுக்கிட்டு டூரிசம் வரலன்னா எப்படி வருவான்? நம்ம ராஜஸ்தான் ஃபுல்லாக கோட்டைகள் தான். டேல் ஃபிலிப்னு ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபருங்க. அந்த ஆளுக்கு வேலையே என்னென்னா, ஒவ்வொரு நாடாக சுற்ற வேண்டியது, அங்கங்கே என்ன சுற்றி பார்த்தோன்றதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறது, அந்த யூடியூப்பில் வர்ற காசை எடுத்து மறுபடியும் வெளியே இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இப்படியே தான் அவன் சுற்றிட்டு இருப்பான். அவன் சொல்கிறான், ராஜஸ்தான் போயிருந்தப்போ இடம்லாம் நல்லா தான் இருந்ததுங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, 3 வேளையும் வெறும் காய்கறியாக போடுறாங்க, இதை சாப்பிட்டு நான் எனக்கு எப்படி எனர்ஜி இருக்கும்? நான்வெஜ்ஜு, அதாவது மீட்டே சாப்பிடாம, நம்ம தான் நான்வெஜ்ன்றோம், அவனை பொறுத்தவரை மீட் அண்ட் வீகன் தான். வெறும் வீகன் ஃபுட்டு சாப்பிட்டு நான் எப்படி உயிர் வாழ்கிறது? மீட் இல்லாமல் எனக்கு தேவையான ப்ரோட்டீன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவன் புலம்புறான். ஸோ இப்படி இருந்தால் இங்கே எப்படி வருவாங்க? மொத்த ராஜஸ்தான்லேயும் குஜராத்துக்கும் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் கிடைக்கும். ஆனால் அந்த வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு அவன் பழகினவன் கிடையாது, இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றவன். அப்போ அவனுக்கு தேவையான உணவுகள் கிடைச்சா தானே அவன் வந்து இங்கே வர்றதுக்கு யோசிக்க மாட்டான். இல்லைன்னா போய் ஊரில் சொல்லுவான், சரி சாப்பாடு நல்லா இருக்கும்டா, எல்லாரும் சுற்றி பார்க்கவும் நல்லா இருக்கும்டான்னு போய் சொல்லுவான். அவன் வந்தாலே இங்கே என்ன சொல்கிறாங்க, டேய் சாப்பாடு நீ கேட்குற சாப்பாடுலாம் கிடைக்காது, அவங்க வெறும் காய்கறியாக போட்டு கொல்லுவாங்க, பொம்பளைங்க போனீங்கன்னா வெறிச்சு பார்ப்பாங்க, ராத்திரி 7 மணிக்கு மேலே வெளியே போனான்னா கைப்பிடிச்சி இழுப்பாங்க. இவ்வளோ ஃபீட்பேக் போனால் இந்தியாவுக்கு எப்படி டூரிசம் வருவான்? ஸோ இந்தியா டூரிசத்தில் மேலும் மேலும் மோடியின் ஆட்சியில் பின்வாங்கி கொண்டே போகிறது. மற்ற நாடுகள் இவர்கள் பொருளாதாரத்தில் ஓரளவு வளர்ந்துட்டாங்க, இவங்களுக்கு என்ட்ரி விசா கொடுக்கலான்னு ஒரு 50 நாடுகளுக்கு மேலே முடிவு பண்ணி அவர்களது டூரிசம் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.